இன்றைக்கு தமிழ் பாடத்தில் சொல் இலக்கணம் இந்த பகுதியை பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரங்கள்ல பார்க்கும் பொழுது எழுத்து இலக்கணம் சார்ந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். பொதுவான சில செய்திகளை பார்த்து வரோம். அந்த வரிசையில தொடர்ந்து இன்றைக்கு சொல் இலக்கணம் அப்படிங்கிற பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இதுவும் அப்படித்தான், ஆரம்பத்துல இருந்தே நீங்க பார்த்துட்டே வரணும். பொதுவான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள ஆழமா கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது இந்த பொதுவான விஷயங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதி இந்த இலக்கண பாடப்பகுதியை 2 வகையா நீங்க பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று இலக்கண வகையில் சொல் இலக்கணம், இலக்கண வகையில் சொல். இரண்டாவதாக இலக்கிய வகையில் சொல் அப்படின்னு நாம 2ஆ பிரிச்சுக்கலாம். இப்போ இலக்கண வகையில் சொல் அப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில பார்க்கும்போது இலக்கணங்களில் சொல் என்பது எவ்வாறெல்லாம் சுட்டப்படுகிறது, சொல்ல வந்துட்டு எப்படி இலக்கணப்படுத்துறோம் அப்படிங்கிறத இந்த பாடத்தினுடைய முக்கியம். அந்த வரிசையில இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது மூவகை மொழி. மூவகை மொழி என்பது என்ன? மொழி என்றால் சொல் என்பதும் பதம் என்பதும் எல்லாம் ஒன்றுதான். மூவகையான சொற்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு எழுத்து தனித்தோ, அதாவது நல்லா யோசிங்க, ஒரு எழுத்து தனித்தோ, தனி ஒரு எழுத்தோ, பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். ஒரு எழுத்து தனிச்சிருந்து பொருள் தரலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும். பொருள் தரல அப்படின்னு சொன்னா அது சொல்லாகாது. எனவே பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். அது என்னென்னலாம் குறிக்கலாம் அப்படின்னா, ஒன்று இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். அந்த சொல் என்பது 2 திணைகள், உயர்திணை அகிரிணையை குறிக்கலாம். ஆண் பெண் பலர் ஒன்று பல என்ற 5 பால்களையும் குறிக்கலாம். அதே சொல்லானது மூவகை இடங்களிலும் வரலாம். தன்மை முன்னிலை படர்க்கை என்ற இடங்களில் வரலாம். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். அதாவது பேச்சு வழக்கிலும் வரும், செய்யுள் வழக்கிலும் அந்த சொற்கள் இடம்பெறலாம். அதே போன்று வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இதுதான் சொல் அப்படிங்கிறது. நீங்க பேசக்கூடியதோ அல்லது நான் பேசக்கூடியதோ ஒட்டு மொத்தமும் சொல்லுக்கான இலக்கணம் இவ்வளவுதான். இதை அப்படியே வந்துட்டு ஒரு மைண்ட் மேப்ல பார்க்கலாம். மூவகை மொழிகள் என்ன அப்படின்னாக்கா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னா ஒற்றை சொல், அவ்வளவுதான். அந்த ஒரு சொல்லதான் இருக்கும், அது தனிமொழி அப்படின்னு பேரு. மொழிங்கிறது சொல் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதனால மலர் என்பது ஒரு தனி ஒற்றை சொல்லுதா இருக்கிறது, எனவே தனி மொழி. இப்ப மலர் வந்தாள் என்று சொல்லும் பொழுது இது தொடர்மொழியாகிறது. ஏன்? 2 சொற்கள் அடுக்கி வருகிறது இல்லையா? அதனால அது தொடர் மொழி. இப்ப பொது மொழி என்பது பொதுவானது. எப்படி? பலகை, அதே வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா பல கை என்று பிரிக்கிறது. இப்படி சேர்த்தெழுதும் திருத்தெழுதியும் பொருள் கொள்ளுமாறு வரக்கூடியது பொதுமொழி. அதை கீழே விளக்கம் தர பாருங்க. மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக அமையும். ஒரு மொழி ஒரு பொருளனாம், தொடர்மொழி பல பொருளன என்பது இருமையும் ஏற்பன அப்படிங்கிறது இந்த நன்னூல் நூற்பா. இந்த நூற்பாவை ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்படி மொழிகளை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று வகைப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் நன்னூல் எழுதிய பவனந்தி நிவர் என்பதும் சொல்ல தெரியும். சொற்களை 3 வகையாக பிரித்து பொருள் கொள்ளலாம் என்று சொன்னவர் பவனந்தி நிவர். தனிமொழி என்பது ஒரு சொல் தனித்தென்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு கண், படி. இதுல பாருங்க, இந்த தனிமொழிய கண், படி என்பது பகாப்பதம் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? பகாப்பதம் என்றால் அந்த சொல்ல மறுபடியும் பிரித்து தனித்தனியா உறுப்புகளை பிரிக்க முடியாது, பகுக்க முடியாது. எனவே அது பகாத ஒரு பதம், பகுக்க முடியாத பதம் பகாப்பதம். பதம் என்பதும் மொழி என்பதும் சொல் என்பதும் ஒன்றுதான். கண்ணன் படித்தான் என்ற சொற்கள் இருக்கு. கண்ணன் அப்படிங்கிறது கண், அன் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான் அப்படிங்கிறது படி, திட்டான் அப்படின்னு சொல்லி உறுப்பிலக்கணம் பிரிச்சுட்டு வரலாம் நாம. எனவே இது பகுக்கக்கூடிய பதங்கள். பிரிக்க முடியது அது பகுப்பது, பிரிக்க முடியாதது பகாப்பது. அடுத்தது தனி தொடர்மொழி பாருங்க. தொடர்மொழி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. அதாவது 2 சொற்கள் அடுக்கி வருவது. 2 சொற்கள் அப்படின்னா வேறு வேறு சொற்கள். அடுக்கு தொடர்ங்கிறது வேற, அந்த அடுக்கி வருவது கிடையாது. ஒரே மாதிரியான 2 வருது, அது சொல்ல வரல. பொருள் கொள்வதுபடியாக 2 சொற்கள் வருது. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், இப்படியாக அடுக்கி வரக்கூடியது. தொடர்ந்து சொற்கள் வருவது தொடர்மொழி. பொதுமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி என. 8 என்ற சொல்லுக்கு 8 என்ற சொல் எண்ணை குறிக்கிறது. அதே 8 அப்படிங்கிறது நம்ம பிரிச்சீங்கன்னா எள் கூட்டல் தூ என்று பிரிக்கலாம். அதே போன்று வேங்கை என்ற சொல் வேங்கை என்ற மரத்தையும் குறிக்கும். இதை பிரிக்கும் பொழுது வேம் கூட்டல் கை என்று அதையும் பிரிக்கலாம். இப்போ பிரிச்சு இப்படி இப்போ எள் தூ அப்படிங்கிறது எள்ளை உண் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தருகிறது.
வேம் கை அப்படின்னா வேகின்ற கை, இவ்வாறாக பொருள் தருகிறது. இப்போ தனியா சொல்லும் போது எட்டு என்பது எண்ணையும், எள் கூட்டல் தூ என்று எள்ளை உண் என்ற பொருளையும் தருகிறது. வேங்கை என்பது வேங்கை மரத்தையும், வேம் வேம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லிட்டு வேம் கை அப்படின்னு சொல்லி பிரியும் பொழுது அது வேகின்ற கை என்ற பொருளையும் தருகிறது. இவ்வாறு வரக்கூடியது பொது மொழி எனப்படுகிறது. அடுத்தது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது என்ன பார்க்கலாம் அடுத்த தலைப்புல. வழக்கு என்ற எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் வழக்கு. எழுதும் பொழுதோ அல்லது பேசும் பொழுதோ நாம் எப்படி அதை பயன்படுத்துறோம், அதான் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு அப்படின்னா நம்ம நடைமுறையில பேசுறோம் இல்லையா, அது அந்த வார்த்தை. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அந்த சொற்களை அவ்வாறே பயன்படுத்தினா வழக்கு என்ற இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு 20 வகை. இப்போ நாம பார்த்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்றது, அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தும் போது இயல்பாக பேசப்படுவதும் வழக்கோடும் பேசப்படுவதும் அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்கலாம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் பாத்தீங்கன்னா இயல்பு வழக்குன்னா என்ன, ஒரு பொருளை அதற்கே இயல்பான சொற்களால் குறிப்பிட்டு இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு என்பது அது ஒரு 3 வகை உடைப்பது. அதுக்கே உரியது அப்படின்னு சொல்லும் போது நீங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது பாருங்க, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இயல்பு வழக்கு. இயல்பாக பேசக்கூடிய இயல்பு வழக்கு அவ்வளவுதான். அது ஒரு 3 பிரிவு இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு என்று ஒரு 3 பிரிவுகள்ல அந்த இயல்பு வழக்கு பிரிவு. இலக்கணம் உடையது என்ன, நிலம், மரம், வான், எழுது, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம பார்க்கணும். இதை பார்க்கும் பொழுது தமக்குரிய பொருள் எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் அப்படியே வெளிப்படையா சொல்லுதா, நிலம் தான் நிலம் தான், மரம் தான் மரம் தான், வான்னா வானம் தான், எழுதுனா எழுதுவது, அவ்வளவுதான். இது இலக்கணம் உடையது. இவ்வாறு எந்த இலக்கண மாற்றம் இல்லாமல் எழுதப்படுறது இலக்கணம் உடையது. இப்ப இலக்கண போலி அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், போலினா டூப்ளிகேட் இல்லையா. இலக்கண போலி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதுறது. எப்படி மாத்தி எழுதுறது, இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என்று குறிக்க வேண்டும். வீட்டினுடைய முன்னாடி பகுதியை இல் முன் அப்படின்னு சொல்லணும். இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் சொல்லணும். நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்படியே அந்த முன்னோர்கள் மாற்றி சொல்றாங்க, முன்றில் அப்படிங்கிறாங்க. இல் முன் அப்படிங்கிறத மாற்றி முன்றில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் இலக்கண போலி, டூப்ளிகேட் அப்படிங்கிறது. அடுத்தது தொடர்ச்சியா பாருங்க, கிளையின் நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனிக்கிளை என்று கூறுகிறது. இப்படி இலக்கண முறைப்படி அமையவில்லை என்றாலும் இலக்கண முறையை போலவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது இதுதான் இலக்கண போலி அப்படிங்கிறது. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதியில் இடம் மாறி வருவதுதான் சொல்லியிருக்காரு. அந்த இலக்கண போலி முன்பின்னாக்க தொக்க போலி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தும். அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவது புறநகர் அப்படின்னாக்க என்ன, நகரினுடைய வெளிப்பகுதி. நகர்ப்புறம் அப்படிங்கிறது புறநகர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். கால்வாய் அப்படிங்கிறோம், அது வந்து வாய்க்கால் அப்படின்னு சொல்லிக்கிறோம், அது கால்வாய் என்று பயன்படுத்துறோம். கண்கடை அப்படிங்கிறது கடைக்கண் அப்படின்னு, கண்ணினுடைய உரம், அது கடைக்கண், அது மாற்றிக்கிறோம். இன்னும் சிலது இருக்குது, வாயில் என்பது வாசல் என்று மாற்றிக்கிறோம். இல்லத்திற்குள் நுழையும் வழியே வந்து இல்வாய் அப்படின்னு சொல்றது, இல்லத்தினுடைய வாய் என்று குறிப்பிடாமல் வாயில் அப்படின்னு மாற்றிட்டு, இதுவும் இலக்கணம். அதாவது வாயில் அப்படிங்கிறதா இன்றைக்கு வாசல் அப்படின்னு மாறிட்டு, அதுக்கு பேரு மறு. ஒரு எழுத்து வேறொன்றாக மாறிவிட்டது மறு. சரி, அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறோம் பாருங்க, மறு அப்படிங்கிறது. அதை இப்ப இயல்பு வழக்குல 3 விஷயம் சொன்னோம்ல, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னும். அந்த மறுவை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கும்போது எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாக ஒரு இடத்தில் பயன்படுத்துறது இல்லை. தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊரை நம்ம தஞ்சை அப்படின்னு பயன்படுத்துறோம், திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு பயன்படுத்துறோம். இப்படி நெறியில் இருந்து பிறந்து கொஞ்சம் சிதைஞ்சு வரக்கூடிய சொற்கள் தான் மறு. கோவை, கோயம்புத்தூர கோவை அப்படிங்கிறோம். அப்புறமேட்டும் கும்பகோணத்தை குடந்தை அப்படிங்கிறோம். என் தந்தை என்ற எந்தை அப்படிங்கிறோம். போது, போது அப்படிங்கிறது போது அப்படின்னு வரும். சோழ நாடு அப்படிங்கிறது சோநாடு. இப்படியெல்லாம் நம்ம அந்த வார்த்தைகளை மாறிவிட்ட வார்த்தைகளாக பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு பேரு மறு. இப்ப அந்த மைண்ட் மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும், கிளியரா இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படிங்கிறதுக்கு 3க்கும் தனித்தனியா. இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே தரப்பட்டு அடுத்த தலைப்பு போயிடலாம், தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னதுல இந்த இயல்பு வழக்கு 3 வகையா பார்த்தாச்சு. அடுத்தது தகுதி வழக்கினுடைய பிரிவுகள் எப்படி எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறது. தகுதி வழக்கும் ஒரு 3 பிரிவா பிரிக்கிறது. தகுதி வழக்குன்னா என்ன, ஏதோ ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதி அற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. இயல்பு வழக்குனாக்கா பேசக்கூடியது இயல்பாகுது. தகுதி வழக்குனாக்கா தகுதி அற்றதை தகுதிப்படுத்தி சொல்லுவது. அப்படி பார்க்கும்பொழுது அதை வந்து ஒரு 3 வகையா பிரிச்சிருக்கு. இடக்கர் அடக்கல், மங்கலம்,
குழு குறி அப்படின்னு சொல்லி. இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்திற்கு ஏற்றவாறு நாம் அதை மாற்றிக்கொள்வது. பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களை கொண்டு கூறுவது இடக்கர் அடக்கல். அந்த ஒரு இடத்திற்கு ஏற்ப அடக்கிக் கொள்வது, அதாவது இடக்கர் அடக்கல். கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றது, குழந்தை வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்றது. அது என்ன, மலம் கழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நாம அங்க சொல்றது இல்லை. சொல்லாம கொஞ்சம் கவனமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி வார்த்தைகளை பேசிக்கிறோம். அடுத்தது மங்களம் என்ற சொல் இருக்கு. மங்களம் அப்படின்னா அமங்கலம் என்பது மங்களம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மங்களம்னாக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, செயல்கள் எல்லாம் மங்களகரமான செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அமங்கலம் அப்படின்னா மங்களம் இல்லாத விஷயங்களை இப்ப மங்களமாக மாற்றணும். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் இல்லையா. அப்படி செத்துட்டார் நல்லா இல்ல. முன்னோர்கள் வந்துட்டு இது ஒரு மங்களம் இல்லாத சொல்னாங்க. அப்ப அது என்ன எப்படி குறிப்பிட்டாங்கன்னா துஞ்சினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல இயற்கை எய்தினார் அப்படின்னு நாம சொல்றோம். இப்படி மங்களம் இல்லாத மங்களமா குறிக்கணும். அதான் வந்துட்டு இங்க மங்களம் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ ஓலை அப்படிங்கறத எப்படி சொல்றோம்னா திருமுகம் கருப்பு அப்படின்னு சொல்றோம். திருமுகம்னு சொல்றோம். அப்புறமேட்டு கருப்பு ஆடு அப்படிங்கறத வெள்ளாடுன்னு சொல்றோம். விளக்கை அணை அப்படிங்கிறது விளக்கை குளிரவை என்று சொல்லுது. சுடுகாடு என்று சொல்லாமல் நன்காடு என்று பயன்படுத்தும். இது எல்லாமே வந்துட்டு மங்கள சொற்கள் அப்படின்னு பேரு. முதல்ல சொன்னது இடக்கர் அடக்கல் வேற, இது இரண்டாவது மங்களம். மூன்றாவது குழு குறி அப்படின்னாக்கா ஒரு கூட்டத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொற்கள். குழு ஒரு குரூப் மட்டும் பயன்படுத்துவாங்க. இப்ப பல பேர் கூடியிருக்கும் பொழுது ஒரு குரூப் மட்டும் தமக்குத்தானே சில விஷயங்களை சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க, ஒரு சில கீவேர்ட் கோட் வேர்ட்ஸ் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் குழு குறி அப்படிங்கிறது. ஒரே ஒரு குரூப் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு மட்டுமே அது தெரிஞ்சிருக்கும். அதெல்லாமே வந்து குழு குறியில வரும். பொன்னை பரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை வந்துட்டு நேரடியா இந்த பொற்கொள்ளர்கள் வந்துட்டு பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, தங்கத்தை பரி அப்படின்னு சொல்லுவாங்க. யானை பாகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆடையை வந்துட்டு காரை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுல வரும். இப்ப இந்த தகுதி வழக்கு அந்த 3 வகைப்படும் அந்த மைண்ட் மேப் பாருங்க. இடக்கர் அடக்கல் மங்களம் குழு குறி அப்படிங்கிறதும் இப்ப நம்ம பார்த்ததுதான். அதை அப்படியே கொடுத்துட்டு அடுத்த தலைப்பு போயிடலாம். போலி டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இயல்பு வழக்கு பார்த்தோம், தகுதி வழக்கு பார்த்தோம். அடுத்தது போலி என்பது. போலி அப்படிங்கிறது டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்னாக்க இங்க இலக்கணத்துல என்னத்த போலி அப்படின்னு சொன்னாக்க எழுத்துக்களினுடைய மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும். டூப்ளிகேட் வார்த்தைகள் எல்லாம் வரும். அதுதான் வந்து இலக்கணம் வராம கூட போகலாம். அறம் செய்ய விரும்பு, இது ஔவையாரினுடைய வாக்கு. சரிங்களா. இப்ப அறம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது பாருங்க, அரண் வலியுறுத்தல் என்பது திருவள்ளுவர் அதிகாரங்களில். இப்போ இந்த 2 வார்த்தையும் பாருங்க. மேல அறம் எம்மு கொடுத்திருக்கு, திருக்குறளுக்கு அரண் அப்படின்னு கொடுத்து. இப்ப இந்த 2 சொற்கள்லயுமே ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கு, ஆனா பொருள் மாறல. இப்படி ஒரு எழுத்து ஒரு சொல்லோட முதல்லயோ நடுவுலயோ கடைசிலயோ வந்து ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வந்துருச்சுன்னாக்கா அந்த எழுத்துக்கு பேருதான் போலி அப்படின்னு. அந்த போலியை வந்து 3 வகையா சொல்லிக்கிறோம். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் போலி அப்படின்னாக்கா முதல் எழுத்து மாறி இருக்கும். எடுத்துக்காட்டு பசல் அப்படிங்கிறது பைசல், மஞ்சுங்கிறது மைஞ்சு, மயல் அப்படிங்கிறது மையல். இப்படி ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறல. அதே போல வந்து வேறொரு எழுத்து வந்தாலும் அதுக்கு பேர் தான். இப்போ பை அப்படிங்கிறது பதிலாக பா வந்திருக்கு, மைஞ்சுங்கிறது மஞ்சு வந்திருக்கு, மையல்ங்கிறது மயல் வந்திருக்கு. எழுத்து மாறி இருக்கே தவிர பொருள் மாறவில்லை. இப்படி முதல் எழுத்து மாறி வருவது முதல் போலி. அப்போ 2வது இடைப்போலி என்பது என்ன, இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருக்கும். அமைச்சுன்னு கொடுக்குறாங்க, அமைச்சுங்கிறது வந்திருக்கணும், அமைச்சுன்னு தரும். இளைஞ்சி என்பது இளஞ்சி ஆகுது, அரையர் என்பது ஆரையர் அப்படின்னு ஆகுது. அப்படி இடையில ஒரு எழுத்து மாறி வந்துச்சுனாக்கா அது இடைப்போலி. கடைசியில அப்படின்னு சொன்னாக்கா கடைசி எழுத்து மாறி இருக்கு. அகம் அப்படிங்கிறது அகன் வந்திருக்கணும், அகம்னு வரும். நிலம் அப்படின்னு வந்திருக்கிறது நிலன் அப்படின்னு இன்னும் அகம்ங்கிறது அகன் அப்படின்னும், நிலம்ங்கிறது நிலன் என்றும், முகம் என்பதை முகன் என்றும், பந்தல் என்பதை பந்தர் என்றும், சாம்பல் என்பதை சாம்பர் என்றும் சொல்லுகின்றோமா. இப்ப கடைசி எழுத்து மாறி இருக்கு. எனவே இது கடைசி போலி அப்படிங்கிறத கடைப்போலி அப்படின்னு சொல்லி. இப்படி எழுத்துக்கள் வந்துட்டு வேறு எழுத்தாக மாறி வருது. அது பெரும்பாலும் இங்க வந்து அக்னி பேர்கள் இடையில் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வந்திருக்கு அப்படின்னு மேல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக இங்க விளக்கம் தான் தரும். அடுத்தது முற்றுப்போலின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லா எழுத்துமே டூப்ளிகேட் வந்துருச்சு அப்படின்னா அது முற்றும் எழுத்துக்களுமே போலி. 3 போலிகள் மட்டும் இல்லாம இது 4வது ஒரு வகை இருக்கு. இப்ப 5 என்ற வார்த்தையை நாம எப்படி சொல்றோம்னா 5ன்னு சொல்றோம். ஐக்கு பதிலா ஆ வந்திருக்கு, இந்துக்கு பதிலா இஞ்சு வந்திருக்கு, தூக்கு பதிலா தூ வந்திருக்கு.
இப்போ 3 எழுத்துமே மாறி இருக்கா. இப்படி 3 எழுத்துமே வந்துச்சுனாக்கா அது பேரு முற்றுப்போலி. அந்த மைண்ட் மேப் பாத்தீங்கன்னா பாருங்க, போலி 3 வகைப்படும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படி தரப்பட்டிருக்கு. அதுல வந்துட்டு முதல் போலிக்கு ஒரு சில எழுத்துகள் தரப்பட்டிருக்கு. பசல், பைசல் அப்படிங்கிறது. அடுத்தது இடைப்போலிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கடைப்போலிக்கும் தரப்பட்டிருக்கு. மைண்ட் மேப் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கும். முற்றுப்போலிக்கு 5 என்பது 5 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த போலி என்ற தலைப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்து ஒரு வேறு வித்தியாசமான ஒரு தலைப்பு போயிடும், எச்சம். இது வரைக்கும் எழுத்துகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இனிமேல் சொற்கள் என்ன, சொற்கள் என்ன, அந்த சொற்கள் முடிவு பெற்ற சொற்களா அல்லது முடிவு பெறாத சொற்களா அப்படிங்கிறதா. முடிவு பெற்ற சொற்கள் அப்படின்னு சொன்னாக்கா வினை, ஒரு செயல் முற்று அல்லது வினை முற்றுன்னு சொல்லிடலாம். முடிவு பெறவில்லை அப்படின்னு சொன்னாக்கா அது எச்சம். எச்சம் என்பது மிச்சம் இல்லையா, தொடர்ந்து முடியாமல் மிச்சமாக நிற்பது எச்சம். படித்தான், படித்த, படித்து இந்த சொற்களை பார்த்து படித்தான் அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிருச்சு, அது வினை முற்று. படித்த அப்படின்னு சொல்லும் போது என்ன, படித்த என்ன அப்படின்னு ஒரு எச்சத்தை கொடுக்கு. அடுத்தது படித்து அப்படிங்கிறது இருக்கு, அதுவும் ஏதோ ஒரு எச்சத்தை கொடுக்குது. இப்படி ஏதோ முற்று பெறாம அப்படி நின்றுட்டு இருக்கு. இப்ப படித்தான் என்பது முற்று பெற்றுருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆமா படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். படித்த, படித்து அப்படிங்கிற இந்த சொற்கள் இந்த ரெண்டுமே வந்துட்டு முற்று பெறாமல் இருக்கு இல்லையா. இப்படி முற்று பெறாமல் இருக்குது ரெண்டு விஷயமா பிரிக்கும், பெயரெச்சம், வினையச்சம் அப்படின்னு சொல்லி. பெயர் எச்சம் அப்படின்னா அந்த முற்று பெறாத ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய சொல் பெயர் சொல்லா இருந்தா அது பெயரெச்சம். அதுக்குதான் எடுத்துக்காட்டு பாருங்க. படித்த அப்படின்னா என்ன, மாணவன் முடிக்கிறோம் நம்ம. படித்த மாணவன் அப்படின்னு முடிச்சோம்னா அப்ப அங்க மாணவன் என்பது பெயர் சொல். படித்த பள்ளி அப்படின்னு சொல்லும் போது அந்த பள்ளி என்பது பெயர் சொற்கள். ஒன்றை குறிப்பிடக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படின்னு. அதுக்கு முன்னக்கூடிய வார்த்தையை வந்துட்டு அது அது எச்சத்தை சொல்லிடலாம். படித்த மாணவன் அப்படின்னும் போது அந்த மாணவன் பெயர் சொல். எனவே அந்த படித்த என்ற சொல் எச்சம், பெயர் எச்சம். பள்ளி என்பது பெயர் சொல், படித்த என்பது எச்சம், எனவே பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுல ஒரு 3 வகை பிரிக்கிறாங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு. பாடிய பாடல் அப்படின்னா பாடல் என்பது ஒரு பெயர் சொல். பாடிய அப்படிங்கிறது அது வந்துட்டு எச்சமா நிக்குது. ஏற்கனவே பாடிய அப்படிங்கிறதுனால இந்த பாடல்ங்கிறது பெயர் சொல்லலாம். அப்ப அந்த பாடிய என்ன ஆயிடுச்சுனாக்கா பெயரெச்சமா மாறி, எப்படின்னா இறந்த கால பெயரெச்சமா ஏற்கனவே முடிஞ்சு. பாடுகின்ற பாடல் அப்படின்னு சொன்னாக்கா அது நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும். பாடும் என்று சொன்னால் அது எதிர்காலத்தை குறிக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது பாடல் அப்படிங்கிறதுனால அந்த எச்சம் பெயரெச்சமா மாறுது. இதுலயும் 2 விஷயம் இருக்கு பாருங்க. அந்த அந்த இறந்த கால பெயரெச்சமாகட்டும், நிகழ்காலமா எதிர்கால பெயரெச்சமா இருந்தாலுமே கூட அதுல ஒரு 2 பிரிவு, தெரிநிலை, குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரிநிலை அப்படிங்கிறது இப்போ ஈஸி தான், எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அடுத்தடுத்து உள்ள போகும்போது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டே போறோம், அவ்வளவுதான். கரெக்ட் தானே. எழுதிய என்ற சொல் வந்துட்டு எழுதுதல்ங்கிற ஒரு விஷயமும் ஏற்கனவே எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காலத்தையும் காட்டுச்சு. செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சுன்னா அது அந்த எச்சத்துக்கு பேரு தெரிநிலை பெயரெச்சம். பெரும்பான்மை அகரத்துல இருக்கு, அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். எழுதிய கடிதம், கடிதம் என்பது பெயர், அதுதான் அது தெரிஞ்சுக்கணும். கடிதம் என்பது பெயர் சொல், எழுதிய என்பது எச்சம். இப்ப அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரக்கூடிய எச்சம்ங்கிறதுனால பெயரெச்சம் ஆயிடுச்சு. ஏற்கனவே எழுதுதல்ங்கிற ஒரு தொழிலையும் இறந்த காலத்தையும் காட்டுறதுனால, காலத்தையும் செயலையும் காட்டுறதுனால அது தெரிநிலை பெயரெச்சம். அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம்னா என்ன, காலத்தையும் செயலையோ காட்டாமல் பண்பை காட்டும். எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். இது சிறிய அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து, சிறிய அப்படிங்கிறது சின்னது, அது எந்த காலத்தையும் காட்டல, ஒரு செயலையும் காட்டும், ஒரு பண்பை மட்டும் காட்டுது, பெருசு சின்னது அப்படிங்கிற பண்பை காட்டு. எனவே இந்த பண்பை மட்டும் காட்டுறதுனால அது குறிப்பு பெயரெச்சம். அவ்வளவுதாங்க. அடுத்தது வினை எச்சம். வினை எச்சம் அப்படின்னா ஒரு செயல் எச்சமாக நிற்கக்கூடிய சொல், அவ்வளவுதான். பாருங்க, படித்து முடித்தான். இப்போ படித்து அப்படின்னா என்ன, படித்து என்ற சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தான் இந்த போன்ற வினை சொற்களை ஒன்றை கொண்டு முடியும். படித்து அப்படின்னாக்கா அடுத்தது முடித்தான் வந்திருக்கணும் அல்லது வியந்தான் வரணும், ஏதோ ஒன்று. படித்து முடித்தான் அல்லது படித்து வியந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வினையை கொண்டு ஒரு எச்சம் அந்த சொல் இருக்கிறது, அந்த படித்து என்ற சொல் இருக்கிறதுனால அந்த சொல்லுக்கு பேரு வினை எச்ச சொல். அதுலயும் 2 வகை இருக்கு. அதே போல குறிப்பும் தெரிநிலையும் 2 இருக்கு. இதுவும் அதே போலதான், செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டிச்சுனாக்கா அது தெரிநிலை வினை எச்சம்.
பண்பை மட்டும் காட்டுனாக்க குறிப்பு குறிப்பு வினையேற்றம். இந்த செயலை மட்டும் காட்டுறது எழுதி வந்தான் அப்படிங்கிறது. அதுல பாருங்க, எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயலையும் வந்தான் அப்படின்னாக்க ஏற்கனவே முடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு காலத்தையும் காட்டிடுது. எனவே எழுதி வந்தான் அப்படிங்கிறது அந்த எழுதிங்கிறது தெரிநிலை வினையேற்றம். அடுத்தது மெல்ல வந்தாள் அப்படின்னு சொல்லும் போது மெல்ல வந்தான் அப்படிங்கிறது மெல்ல அப்படிங்கிறது அங்க வந்து செயலை காட்டல. மெல்ல என்பது பண்பு, வேகமாக மெல்ல அப்படிங்கிறது பண்பு. இந்த பண்பை தான் காட்டியிருக்கின்ற காரணத்தினால் அது வந்து குறிப்பு வினையேற்றம். அடுத்தது பாருங்க, முற்றெச்சம் என்பது ஒரு சொல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா முற்றெச்சம். வள்ளி படித்தாள், படித்தாள் அப்படிங்கிறது முற்று பொருளை தருகிறது, படித்தனள் அப்படிங்கிறது. எனவே அந்த ஒரு எச்சனம் படித்தனள் அப்படிங்கிறது வள்ளி படித்தனள். அடுத்த ஒரு வார்த்தை மகிழ்ந்தாள் அப்படின்னு வரும்போது அந்த படித்தனள் பின்னாடி இன்னமும் என்னமோ எக்ஸ்ட்ரா ஒரு வினையை கொண்டு முடியுது பாருங்க. வள்ளி படித்தனள் அப்படின்னு சொன்னாக்க வினை முற்று. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த படித்தனள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து முற்றெச்சமா இருக்கும். ஏன்னா அது பண்புதான். மகிழ்ந்தாள் அப்படிங்கிற ஒரு பண்பை கொண்டு அந்த எச்சமானது அந்த படித்தனள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. எனவே அது முற்றெச்சம் அப்படின்னு பேரு. எச்ச பொருளை தந்து அகைன் மறுபடியும் கண்டினியூ பண்ணுது பாரு. படித்தனள் மகிழ்ந்தாள் அப்படின்னு வரும்போது படித்தனள் அப்படிங்கிறது முடிச்சிட்டான் இல்லையா, அது எச்சமே இல்லை. அதனால அது பேரு வினை முற்றெச்சம். முற்றெச்சம் மட்டும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. அடுத்தது 4 வகை சொற்களா வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. சொற்கள் 4 வகை சொல்லுது. முதல்ல நம்ம பார்த்து அந்த இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அதெல்லாம் தாண்டி இத வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்போ அப்படியே அந்த இலக்கண வகையிலேயே பார்த்துட்டுவாங்களே. இலக்கணத்துல வரும்போது சொற்கள் வந்துட்டு 4 வகையாக பிரிக்கும். பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்தென்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு தருவதுதான் சொல். இது முதலே நம்ம பார்த்தோம். ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் என்பது ஓர் எழுத்தாகவோ அல்லது மற்ற எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரு சொல்லா இருக்கு. அதை வந்துட்டு 4 வகையாக பிரிக்கிறது. பெயர் சொல்லுனாக்கா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அவ்வளவுதான். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, முதல் எல்லாமே ஒன்றை சொல்லுது, அது பெயர் சொல். வினை என்பது ஒரு வேலையை காட்டும். வா, போ, எழுது, விளையாடு. சரியா? இடை என்பது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட் அப்படின்னு. இடைச்சொல் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அது எத்தனையோ வகைகள், நிறைய இடைச்சொற்களினுடைய வகைகள் இருக்கு. அதை பின்னாடி பார்க்க இருக்கின்றோம். அதுல தந்தை, தாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட சேர்ந்துக்குச்சு. தந்தையும் தாயும் அப்படிங்கிறது. மற்று அப்படின்னு சொல்றோம்னாக்கா இன்னொன்று அப்படிங்கிற பொருளையும் தருகிறது. ஐ ஒரு இடத்துல சேர்ந்துக்குது பாருங்க. திருக்குறள் ஐ, திருக்குறள் ஐ. இப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே இடைச்சொற்கள். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்டு தான் இடைச்சொல்னு சொல்லணும். உரிச்சொல்னா என்ன அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றை உயர்த்தி காட்டுவது, மிகுதிப்படுத்தி காட்டுவது உரிச்சொல். வேற சொல்லையோ வினை சொல்லையோ அதனுடைய தன்மையை வந்துட்டு மிகுதிப்படுத்தி காட்டுவது தான் உரிச்சொல். மாநகரம், நகரம் அப்படிங்கிறது தாண்டி மாநகரம், சிறந்தது தாண்டி சால சிறந்தது அப்படின்னு சொல்றோமா, இது வந்து உரிச்சொல். அது கீழே மைண்ட் மேப் ஆகுங்க. 4 வகை சொற்கள் என்ன அப்படிங்கிறது சொல். ஒரு எழுத்து தனித்து வந்த பொருள் தருவது அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுகளும், பல எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய சொற்கள் வந்துட்டு கல், கடல், தங்கம் எழுதி தரப்பட்டிருக்கு. இந்த இலக்கண வகையாக 4 வகைங்கிறது பெயர், வினை, இடைவெளி சொற்கள். அதற்கான எடுத்துக்காட்டு கீழே தரப்பட்டிருக்கு. அதை கீழே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் மட்டும் கொஞ்சம் இன்னொரு வகை பார்த்துங்க. பாரி, பள்ளி, சாலை, கண், நன்மை, படித்தல் அப்படிங்கிறது பெயர் சொல்லாகவும், வினை சொல் வா, படி, எழுது, வரை இதெல்லாம் வினை சொற்கள். இடைச்சொற்களாகவும் நீயும், நானும், மற்று, திருக்குறளை. உரி சொற்கள்ல மாநகர், உரு, பசி, தப, முனிவர், பை இதெல்லாமே. அடுத்த பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 4 வகை சொற்கள் இப்ப பார்த்தோம். பெயர் சொல், பெயர், வினை, இடை, உரி அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இப்ப இதை கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு போலாமா? பெயர் சொற்களை மட்டும் இப்ப தனியா பார்க்கின்றோம். பெயர் சொற்கள் மொத்தம் 6 வகைப்படும். முதல்ல வந்து சொல் 4 வகைன்னு பிரிச்சோம் இலக்கண வகையில. பெயர், வினை, இடை, உரின்னு. அந்த பெயர் சொல்ல ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய பெயர் சொல் வந்து 6 வகையாக பிரிகிறது. 6 வகை என்ன அப்படிங்கிறத பொருள், இடம், காலம், திணை, பண்பு, சொல். பொருள்னாக ஏதோ ஒரு பொருளை காட்டும். இடம்னா ஒரு இடத்தை குறிப்பிடும். காலம் என்பது காலையோ மாலையோ ஏதோ ஒரு மணி நேரத்தை காட்டும். திணை என்றால் பார்ட், பாடி பார்ட், பிரிவுகளை குறிக்கும் திணை. பண்பு அப்படின்னா கேரக்டர்ஸை குறிக்கும். தொழில்னாக்க தொழில் தான், ஏதோ ஒரு செயல்களை குறிப்பிடுவதாக இருக்கு. இப்போ பொருட்பெயர் என்று சொல்லப்படுது. பொருளை குறிக்கும் பெயர் பொருள் பெயர். இது உயிருள்ளதையே குறிக்கலாம், உயிர் அற்றதையும் குறிக்கலாம். எப்படி எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி எல்லாமே பொருள்கள் தான். எனவே இது பொருள். இடப்பெயர் என்பது ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கிறது. சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு என்று ஒரு இடத்தை குறிக்கிறது இடப்பெயர். மூன்றாவது காலம். காலத்தை குறிக்கிறது. காலத்துக்கு
நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, ஏதோ சொல்றது காலம். திணை பெயர் அப்படின்னா பாடி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பொருளுடைய பார்ட்டை சொல்லலாம். கண், கை, இலை, கிளை எல்லாமே வந்து பாடியோட பார்ட் அல்லது ஒரு மரத்தினுடைய பார்ட். ஏதோ பார்ட் சொல்லும் போது திணை. பண்புனா கேரக்டர், பொருளினுடைய பண்பை குறிக்கிறது பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை எல்லாமே வந்துடும் அதுல. தொழிலை குறிக்கிறது தொழில், தொழில் பெயர். ஆடுதல், பாடுதல், நடித்தல், குறித்தல் எல்லாமே ஒரு தொழில் செயலை குறிக்கிறது பெயர் சொல்ல. 6 வகையா இருக்கு. அதுதான் அது கீழே இருக்கக்கூடிய மைண்ட் மேப். அதையும் பார்த்து ஒன்றன் பெயரை குறித்தல் பெயர் சொல். அது கீழே 6 வகை தரப்பட்டிருக்கு. அதற்கான எடுத்துக்காட்டுகளும் பக்கத்தில் தரப்பட்டிருக்கு. இப்ப அடுத்தது 2வது தொழிற்பெயர். பெயர் சொல், பொருள் பெயர். அடுத்தது தொழிற்பெயர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்துருச்சு. பொருட்பெயருக்கு அப்புறமேட்டும் இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய தொழிற்பெயர் தான் அந்த ஹெட்டிங்கா தரப்பட்டு தனியா ஒரு ஹெட்டிங் தொழிற்பெயர் அப்படிங்கிறது. செயலியினுடைய தொழில், அது பெயரினுடைய பேரு, வினையினுடைய பெயராக தொழிற்பெயர். தொழிற்பெயர் மட்டும் ஒரு 3 பிரிவா பிரிச்சு உள்ள பார்த்து புரிஞ்சுட்டே போகுது. சொற்கள் 4 வகை, பெயர், வினை, இடையூறி. அந்த பெயர் சொல் 6 வகை. அந்த 6ல தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் 3ஆ பிரிவு. என்ன? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை பிரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அல் தள்ள முடியுது அப்படிங்கிறது தாண்டி அல் தல், ஊ, கை, வை, கூ, பூ, சி, சி, மை இப்படி எல்லாம் முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர்ல உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் வரப்பட்டிருப்பாங்க. எடுத்துக்காட்டு: நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை, பார்வை, போக்கு, நட்பு எல்லாமே தொழில்கள் தான். எனவே இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பேர் இருக்கு. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்துட்டு ஒரு ஏவலாக வரும். வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது, ஒரு அடி அடித்தான், பேச்சால் புகழ் பெற்றார். இப்படி வரக்கூடியது எல்லாமே வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர். அது முதல்நிலை ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய. இடி இடித்தது, கொதி வந்தது, அடி அடித்தான் அப்படின்னு சொல்றோம்னாக்கா இந்த இடி இடித்தது அப்படிங்கிறது, கொதி வந்தது, அடி அடித்தான், புகழ் பெற்றார் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே முதல்நிலை தொழிற்பெயர். ஃபர்ஸ்ட்லயே அந்த தொழில் என்ன அப்படிங்கறத சொல்லிடும். அடுத்தது முதல்நிலை திரிந்த அப்படின்னு சொன்னா அந்த எழுத்து கொஞ்சமா மாற்றம் அடைந்து விடுகிறது, கொஞ்சம் நெடில் குறிலாக மாறி விடுகிறது. வீடு விடு ஆகுது, மீன் மின் ஆகுது, கோள் கொள் ஆகுது, உடன்பாடு உடன்படு மாறுது, பேரு பெரு ஆகுது. இப்படியாக முதல் எழுத்து முதல்நிலை, அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சின்னதா குறிகளாக மாறுவது வந்துட்டு முதல்நிலை பிரிதல் தொழிற்பெயராக மாறுகிறது. இப்படியாக தொழிற்பெயர் 3 வகையாக பிரிக்கிறது. அடுத்தது 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை வந்துட்டு இங்க தொடர்ல வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. பொருள், இடம், காலம், திணை, பண்பு, தொழில் இப்ப பார்த்ததுதான். அதுக்கு சில எடுத்துக்காட்டு: காவியா புத்தகம் படித்தாள், காவியா பள்ளிக்கு சென்றாள், காவியா மாலையில் விளையாடினாள், காவியா தலை அசைத்தாள், காவியா இனிமையாக பேசுவாள், காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இப்படி இங்க தரப்பட்டது எல்லாமே இந்த 6 வகை பெயர் சொற்களை பார்த்தாலே அதுதான். அதற்கான கீழே இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாமே அந்த படங்கள் தான். அதுக்கு அடுத்து படத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தலைப்புக்கு போயிடலாம். அடுத்தது இடுகுறி காரண பெயர்கள் அப்படிங்கிற தலைப்பு. இடுகுறி பெயர், காரண பெயர். இதுவும் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே இது வரைக்கும் நடத்தின பாடங்களும் சரி, இனிமேல் தொடரக்கூடிய இப்போ வரக்கூடிய பாடங்களும், இன்றைக்கு வரக்கூடிய எல்லா பாடங்களுமே நீங்க பொதுவான விஷயங்கள் தான். எதுவுமே கஷ்டம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம், அவ்வளவுதான். இது என்ன? இடுகுறி என்றால் முன்னோர்கள் வழங்கும் அடிப்படையிலேயே வச்ச பெயர்கள் தான் வந்து இடுகுறி. எந்த ஒரு காரணமும் சொல்லாம அப்படியே வச்சு வழங்கினதுக்கு பேரு இடுகுறி பெயர்கள். மரம், மண், காற்று, எந்த ரீசனும் கிடையாது. இது அது மட்டும் ரெண்டு பெரிய இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு தெரியுது. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா மரம், காடு அப்படிங்கிறோம். இடுகுறி சிறப்புனாக்க அதுல சிறப்பாக்கூடிய கருவேலங்காடு அப்படிங்கிற உள்ள இருக்கக்கூடிய சிறப்பு பெயர். 2வது காரண பெயர்ன்றோம். இடுகுறியை தாண்டி காரண பெயர், ஏதோ ஒரு காரணம் கருதி, அதுவும் 2: காரண பொது, காரண சிறப்பு பெயர். ஏதோ ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பேர்லாம் நாற்காலி, கரும்பலகை அப்படின்னு வச்சாங்க. நாற்காலி, கரும்பலகை எல்லாம் பார்த்தா இது ஒரு காரணம். அதுக்கு 4 கால் இருக்குது, கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு. அதையும் 2 பிரிவு. பொதுவாகவும் பறக்கின்ற காரணத்தால் பறவை. அணில் என்ன சொல்றது, அது அணி என்ன தெரியல. அணி என்பது அணில், அணிகலன் என்பது இருக்கும், அணில் கிடையாது. அணிகின்ற காரணத்தினால அதற்கு பேர் அணி. காரண சிறப்பு சொல்லும் பொழுது அதுலயே வளையல், கைகளுக்கு மட்டுமே தனியாக வளைவாக இருக்கக்கூடிய அணிகலன், எனவே வளையல். மரத்தை கொத்தி இருக்கின்ற காரணத்தால் மரங்கொத்தி பறவை. அதுலயே அதாவது காரணத்துக்கே சிறப்பு காரணம் சொல்லப்படுகிறது. சரி, அதுதான் இப்போ எனக்கு மைண்ட் மேப்ல பேர் சொல்றேன். நான் முன்னோர்கள் 2 வகைப்படுத்திருக்காங்க சொல்றதும் இடுகுறி ஒன்றும் காரண பெயர் ஒன்றும். அதுல வந்துட்டு இடுகுறி 2
பொது பேர் சிறப்பு பேர், அதே போல காரணத்துக்கு பொது சிறப்பு அப்படிங்கிறது தரப்பு. மைண்ட் மேப் முடிச்சிட்டோம். அடுத்த பகுதிக்கு போகலாம். பெயர் சொல் பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளவு தூரம் வரைக்கும் பெயர் சொல் தான் பார்த்தோம். இவ்வளவு நேரமும் பெயர் சொல் பார்த்தோம். 4 வகை பெயர் வினை இடைவெளி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். பெயர் சொல் தான் பார்த்து முடிச்சிருக்கோம். 2வதாக வினை சொல் அப்படிங்கிறது என்ன? வினை சொல் என்பது ஒரு வினையை குறிக்கும். படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு, இந்த சொற்களை அடிப்படையாக கொண்ட சொற்கள். இதெல்லாமே செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். இந்த செயலை அல்லது வினை என்று நாம் குறிப்பிடுறோம். அது வினை சொல் அப்படிங்கிறோம். வினை குறிக்கும் சொல் வினை. வினை முற்று அப்படின்னாக்கா அந்த வினை முற்று பெற்றிருக்கு. மலர் விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இதில் பாடுகிறான், எழுதுகிறான், மேயும் இந்த சொற்களை பார்த்தோம் சொன்னால் எல்லாம் முழுமையாக முற்று பெற்றிருக்கு இல்லையா? இப்படியாக முற்று பெற்ற சொற்கள் தான் வினை முற்று அல்லது முற்று வினைன்னு சொல்லுவோம். ரெண்டையும் மாத்திக்கலாம். முற்று வினைன்னு சொல்லிக்கலாம் அல்லது வினை முற்று என்றும் சொல்லிக் கொள்ளலாம். இந்த வினை முற்றுகள் 5 பால்களுக்கும் 3 காலத்திற்கும் 3 இடத்திற்கும் வரும். இப்படி இந்த வினை முற்று 2 தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல அந்த வினையானது செய்யறவன் யாரு, எந்த கருவியை வச்சு செஞ்சான், எந்த நிலத்துல செஞ்சான், அந்த செயல் என்ன, காலம் என்ன, செய்பொருள் என்ன, இந்த 6 விஷயங்களும் இருந்துச்சுன்னா திருநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு, மாணவி கட்டுரை எழுதினாள். செய்பவர் மாணவி. கருவி தாளும் எழுத்து போடும். நிலம் பள்ளி. காலம் இறந்த காலம். செய்பொருள் கட்டுரை. செயல் எழுத்தல். இப்படி 6 விஷயமும் இந்த மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிற வார்த்தையில வந்துச்சா, இப்படி 6மே வந்துருச்சுன்னாக்கா தெரிநிலை வினைமுற்று. இந்த 6ல ஒரு 4 விஷயம் வேற மாதிரி பாரு. காட்டுவதுதான் குறிப்பு வினைமுற்று. எடுத்துக்காட்டு, பொன்னன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்களே. இந்த பொன்னன்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது திணையை காட்டுச்சு. ஆனா காலத்தை காட்டுச்சா, கருவியை காட்டுச்சா, நிலத்தை காட்டுச்சா, செயலை காட்டுச்சானாக்கா இல்ல. செய் பொருளை காட்டுச்சா, எதையுமே காட்டலையே. பொன்னன்கிற சொல் மட்டும்தான் இருக்கு. அப்ப இது குறிப்பு வினைமுற்றுன்னு பேரு. கண் ஒரு பாட்டை மட்டும் காட்டுச்சு, திணை அப்படிங்கிறது தொழில் மட்டும் காட்டுச்சு, வேற எதையும் காட்டல. அப்படின்னாக்கா இப்படி பொருள், இடம், காலம், திணை, குணம், தொழில் இந்த ஏதோ ஒண்ணு அடிப்படையா வச்சுக்கிட்டு காலத்தை வெளிப்படையாக காட்டல அப்படின்னு சொன்னா அது குறிப்பு வினைமுற்று. மற்ற எல்லாமே விட்டுறலாம். காலத்தை காட்டல அப்படின்னு சொன்னாலே, காலத்தை காட்டவில்லை என்று சொன்னால், அதாவது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இந்த 3 காலங்களில் எந்த காலத்தையும் காட்டவில்லை என்று சொன்னால் அந்த சொல் குறிப்பு வினைமுற்று சொல். குறிப்பு வினைமுற்று என்று ஏவல் வினைமுற்று, வீங்கல் வினைமுற்று என்ற பிறவகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொன்னாக்கா ஆர்டர் படுறது போல இருக்கும். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாடம் படி, கடைக்கு போ, இப்படி சொல்றேன் பாத்தீங்களா, இதுக்கு பேரு ஏவல் வினைமுற்று. ஏவுறது மாதிரி சொல்றது. அதுல மின்னுங்கிறதும் சேர்ந்துரும். எழுதும் ஒருமை பன்மைக்கு எழுதுங்கிறது ஒருமையும், எழுது மின் அப்படிங்கிறது பன்மைக்கும் வருது. இப்படி வரக்கூடியது ஏவல் வினைமுற்று. இன்னொருத்தருக்கு நம்ம கட்டளை இடுவது, ஏவுவது, கட்டளை இடுவது, அது ஏவல் வினைமுற்று. இதே வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொன்னா, நாம ஒரு 4 விஷயங்களை கொண்டு அந்த வார்த்தையை வியங்கோல் வினைமுற்று சொல்லலாம். வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். இந்த 4 அடிப்படையில் ஒரு சொல் வந்துச்சுன்னாக்கா அது வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது. வாழ்க வாழ்த்துதல்ல வந்துருச்சு, வைதல்ல திட்டு ஒளிக வந்துருச்சு, விதித்தல் அப்படின்னு சொன்னாக்கா செய்க அப்படின்னு வரும். கா இயர் அது போக அல், இதை வைத்துக் கொண்டு நாம் வியங்கோல் வினைமுற்று சொல்ல கண்டுபிடிச்சிடலாம். கா இயர் வரும் கடைசியில. 4 அடிப்படையில் வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல். விதித்தல்னாக்கா செய்க அப்படின்னு வருது. சரி, செய்க, அதுவும் ஒரு ஆர்டர் பண்றது மாதிரி வருது. அடுத்தது வேண்டல், தருக, கேட்கிறோம் அப்படின்னா தருக என்று கேட்டால் அது வியங்கோல் வினைமுற்று 4 அடிப்படையில வரும். அதற்கு 2 கொஞ்சம் விளக்கம் தரணும் அப்படிங்கிறது. இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன வித்தியாசம், கொஞ்சம் வேறுபாடு பார்க்கணும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில தான் வரும். ஏவல் முன்னாடி இருக்கவர் தான் நம்ம சொல்ல முடியும். வியங்கோல் வினைமுற்று 3 இடங்களுக்கு வரும். நான் கூட கேட்கலாம், தருகன்னு கேட்டுக்கலாம். ஆனா ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது தருகன்னு கேட்க கூடாது. ஏன்னா முன்னிலை அவன் தான் சொல்றது மாதிரி வரும். நீ செய் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும்.
அடுத்து ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கு ஏவல் வினைமுற்றுல. ஒருமைப்பன்மை வேறுபாடு இங்க இல்ல, வேங்கோல்ல கிடையாது. கட்டளை பொருளில் மட்டுமே உணர்த்தும். அதான் ஏவல்னாக்கா ஆர்டர் பண்றது மட்டும்தான். ஆனா இது வேங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த 4 அடிப்படையில வரும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரலாம். ஆனால் விகுதி பெற்றே வரும். கண்டிப்பா இதுல விகுதி வரும். வாழ்க, ஒழிக, தருக, செய்க விகுதி வரும். நீ செய் போ அப்படின்னு சொல்லும் போது விகுதி வரணுங்கிற கட்டாயமும் இல்லை அந்த ஏவல் வினை. இப்போ 2 தலைப்பு முடிச்சிருக்கோம். பெயர் சொல் முடிச்சிட்டாச்சு, வினை சொல் முடிச்சிட்டோம். 3வது இடைச்சொல் பார்க்க இருக்கின்றோம். இடைச்சொல் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே இடைச்சொற்கள் தான். நிறைய இடைச்சொற்கள் இருக்கு. இடைச்சொற்கள் என்பது தனித்து நின்று பொருள் தராது. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் எதுவுமே தனியா நின்று பொருள் தராது. அது எப்படி வரும் அப்படின்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவுல வரும். அதுதான் இடைச்சொல் அப்படின்னு. அதனாலதான் இடைச்சொல். பெயர் சொல், வினை சொல், அந்த 2க்கு நடுவுல வர்றதுதான் இடைச்சொல். நுணுக்கமான பொருள் வேறுபாடுகளை உணர்த்துவதற்கு உணர்ச்சிகளை, கருத்துக்களையும் மிக தெளிவாகவும் சுருக்கமான முறையில் வெளிப்படுத்தவும் பயன்படும். அப்ப இடைச்சொல் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒன்னையும் எக்ஸ்ட்ராடினரியா காட்டுறதுக்கும் ஒண்ணுமில்லாம போக வைக்கிறதுக்கும் இந்த இடைச்சொல்லுக்கு வேலை இருக்கு. பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றுக்குள் இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. இருந்தாலும் இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன. எனவே தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இப்போ இந்த ஒரே ஒரு கேள்வி வச்சோன்னு வைங்களேன், மாட்டிக்குவீங்க. எப்படி? இடைச்சொற்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் கடைசியா. வினையையும் பெயரையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல எவை அப்படின்னு கேட்டா இடைச்சொல்னு சொல்ல தெரியும். பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல எவை அப்படின்னா இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்ல தெரியும். இவ்வாறு சொன்னவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். சரி, இடைச்சொற்களினுடைய வகைகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. நேரடியா இந்த ஐயால் பூ இன் அது கண் அப்படிங்கிற பெட்டியில பாத்தீங்கன்னாக்கா அது வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவை இடைச்சொற்கள்னு தெரியுமா? தெரிஞ்சு வச்சிருக்கும். இடைச்சொற்கள் என்பது வேற்றுமை உருவுகள் எல்லாமே இடைச்சொற்கள் தான். பன்மை விகுதிகள் இருக்கு இல்லையா, அவர்கள், நாயன்மார்கள் வருது பாருங்க, நாயன்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்மை விகுதிகள் இருக்கு இல்லையா, அதுவும் இடைச்சொற்கள். திணை பால் விகுதிகளை காட்டக்கூடிய என், ஓம், ஆய், ஈர்கள், யான், ஆள், ஆள், அர்கள், தூ, எல்லாமே பாருங்க. அது போக இருக்கின்ற, அதாவது இடைநிலைகள், ஆய், ஊ, இந்த எச்சங்கள், ஆ, அல், இல் எதிர்மறை இடைநிலைகள், தல், அம் அப்படிங்கிற தொழிற்பெயர் விகுதிகள், காய வேங்கோல் விகுதிகள், அத்து, அற்று என்று சொல்லக்கூடிய சாரியைகள், போல, மாதிரி போன்ற ஓம உறுப்புகள், அப்புறமேட்டும் அல்லது இல்லை என்றால் ஆனால் ஓ, ஆகவே, ஆயினும், எனினும், இந்த இணைப்பிடை சொற்கள் இவை எல்லாமே இடைச்சொற்கள் தான். அப்போ இடைச்சொற்கள் அப்படிங்கிறது இன்னையில இருந்து நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே இடைச்சொற்கள் தான். இடைச்சொற்களின் வகைகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள், 2வது சொல் உருபுகள், 3வது வினா உறுப்புகள். இதுல ஈஸியா இருக்கிறது வினா உறுப்புகளை பார்த்து முடிச்சிடலாம். ஏ, ஆ, ஓ அப்படிங்கிறது வினா உறுப்புகள் வந்துடும். அவனா, எவனோ அப்படின்னு வரும்போது வினா உறுப்புகள் அந்த ஓ அப்படிங்கிறது. சொல் உறுப்புகள் அப்படிங்கிறது பாருங்க, மூலம், அதன் மூலம், கண், தெரிந்து, கொண்டு, இருந்து, பற்றி, வரை, இந்த சொற்கள் எல்லாமே சொல் உறுப்புகளா இருக்கு. சத்தம் பொருளை உணர்த்தும் அப்படிங்கிறது ஓ, ஏ, தான் மற்றும் ஆவது, கூட, ஆ, ஆம், இது எல்லாமே சத்தம். இதுல மிகுதியாக தமிழ்ல இல்லைன்னு சொல்லி ஒரு சில லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஓ, ஏ, தான் மற்றும் ஆவது, கூட, ஆம், இந்த இடைச்சொற்கெல்லாம் தற்கால தமிழ்ல மிகுதியாக பயன்படுத்துறது இல்லையா? இடைச்சொற்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கு, அது பாருங்க. ஓ, ஏ, தான் மற்றும் ஆவது, கூட, ஆம், இவை தற்கால தமிழ் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. தற்கால தமிழில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இப்ப சொல்லப்பட்டது. ஓ, ஏ, தான் மற்றும் ஆவது, கூட, ஆம். இப்ப இது என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்த்து போறோம். இப்ப என்பது எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, எப்ப பயன்படுத்துவோம்னா இந்த இடைச்சொல்ல எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, திறநிலை, ஆக்கம் இந்த பொருள்கள்லாம் எடுத்துட்டோம். இப்ப எதிர்மறைக்கு மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை, பெய்தும் அப்படிங்கிறது. அப்ப என்ன, எதிர்மறையில கொண்டு வரோம் என்பதை. சிறப்பு கருதி எடுத்து வரோம். எப்படி, பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படிங்கும் போது அந்த பாடல்களும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிறப்பு கருதி அந்த எடுத்துக்கிட்டோம், போற்றும் பாடகர். ஐயம், டவுட்டுக்கும் எடுக்கிறோம். பகலாகவும் இருக்கலாம், இரவாகவும் இருக்கலாம். அந்த என்ன ஆயிடுச்சு, டவுட்டை குறிச்சு. எச்சம், தம்பியும் வந்தான்.
ஒரு ஒரு எக்ஸெட்ரா. முற்று எழுமையும் இயமா புடைத்து அளவையில வருது. நிலமும் நீரும் வானம் தீயும் காற்றும், இது அளவுல வருது. திருநிலையில செடியும் அல்ல கொடியும் அல்ல, இது என்ன? திருநிலை. அடுத்தது ஆக்கத்துல கழுதை பால் மருந்தும் ஆயிற்று, கழுதை பால் மருந்தும் ஆயிற்று. அப்போ அந்த என்பது இடைச்சொல் இத்தனை பொருள்களை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் மேப் கீழே கொடுத்தாச்சு. இப்ப அடுத்தது ரெண்டாவது ஓ என்ற இடைச்சொல் பாருங்க. ஓ என்ற இடைச்சொல் எங்க வருது? ஐயத்துல வருது. இன்றைக்கு மழை பெய்யுமோ? சரி, ஓ என்ற இடைச்சொல்லுக்கு நன்னூலார் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. ஓகார இடைச்சொல் ஒளி இசை வினா சிறப்பு, அதாவது உயர்வு இழிவு எதிர்மறை திறநிலை கழிவு பிறநிலை அசநிலை ஆகிய 8 பொருள்கள் வரும் என்று நன்னூல் கூறுகிறதாம். தொல்காப்பியம் கூறவில்லை, நன்னூல் தான் இந்த 8 வகையில வருகிறது என்று குறிப்பிடுது. இந்த இடத்துல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நன்னூல் தனியா பார்க்கணும், இலக்கணம் தொல்காப்பியம் தனியா பார்க்கணும். எங்கெல்லாம் நன்னூல் என்று குறிப்பிட்டு தரப்படுகிறதோ அது கவனம் எடுக்கணும். சரி, ஓகார இடைச்சொல் வந்துட்டு தற்கால தமிழ்ல பிரிநிலை பொருள்ல நிறைய வருது அப்படிங்கிறதுக்கும் அது சில எடுத்துக்காட்டுகளும் தராம. ஐயம் இன்றைக்கு மழை பெய்யுமோ, ஓ என்பது அங்க டவுட்ல வருது. இது அல்லது அது அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்காக வேண்டி வரும்போது ஓவர் தான். பூக்கொடியோ மலர்கொடியோ அரதொசர் அப்படிங்கிறது போல. இது இல்லை அது இல்லைங்கிற இடத்துல பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓ அப்படிங்கிறது பேசாதீர்கள் சொல்லும் போது இல்லை அப்படிங்கிறது. அப்போ ஓ அப்படிங்கிற இடைச்சொல் எத்தனை விஷயங்கள்ல வருது அப்படிங்கிறது தான் கீழே பேர மைண்ட் வந்து தரப்பட்டது. ஒளி இசைனா என்ன? படிக்கவோ வந்தாய் அப்படிங்கிறது ஒளி இசை. வினா அப்படி வரும்போது படித்தாயோ அப்படிங்கிறது. சரி, அதை அப்படி பார்க்கணும். அதற்கு அடுத்தது மூன்றாவதான எழுத்து ஏ என்ற எழுத்து. ஏ என்ற எழுத்து அதுவும் அப்படிதான். பிரிநிலை வினாயன் ஈற்றசை தேற்றம் இசை நிறை ஆகிய 6 பொருள்களில் வருமா? அதுவும் நன்னூலார் குறிப்பிடுகிறார். இந்த ஏகாரம் தேற்ற பொருளில் தேற்றம் அப்படின்னா அழுத்தம் தருவதற்காக மட்டும்தான் வருகிறது. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், அழுத்தம் தரும். ஏ அப்படிங்கிறது அந்த அழுத்தத்திற்கு தேற்றத்திற்கு வருது. நடந்தே வந்தான் அழுத்தத்திற்கு வருகிறது இல்லையா? அது பாருங்க. பிரிநிலை வினாயன் ஈற்றசை தேற்றல் அசைநிலை அப்படின்னு இசைநிலை என்ற இடைச்சொல் வந்துட்டு இந்த ஏகாரப்புள்ள மைண்ட் மேப்ல தரப்பட்டு அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து இதுல பிரிநிலை வினா என் ஈற்றத்தை தேற்றம் இசைநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பிரிநிலையை பாருங்க. பிரிநிலை பாருங்க. அவர்களும் இவளே நல்லவள் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரிச்சு காட்டுறாங்க. இவளே நல்லவள் பச்சையா இருக்கிறதே பார்த்து. அடுத்தது வினால வரும்போது நீ ஏன் செய்தாய் அப்படிங்கிற வினா பொருள் வந்து என் நம்பிக்கை கவுண்டிங் நிலமே நீரே வானே தீயே காற்றே கவுண்டிங்ல வந்து. அடுத்து ஈற்றசையில வரும் திறமையே பெருங்கடல் அளவு. 2 அசை கடைசி அசையில வருது ஈற்றசை. தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னும் போது தேற்ற பொருள்ல வருது. இசை நிறையில வந்து ஏ இவ்வளவு ஒருத்தி தேடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ அப்படின்னும் போது பாருங்க. இசை நிறை அப்படின்னாக்கா செய்யுள் இசையில செய்யுள்களில் அந்த இசை நிறைப்பதற்காக அளவெடுக்கிறது போல சொல்றது போல இசை நிறைன்னு சொல்றாங்க. ஏ இவ்வளவு ஒருத்தி தேடியோ அப்படிங்கிற வார்த்தை வரப்பட்டிருக்கு. கவனம். அடுத்த 4ஆவதான தான் என்ற சொல். தான் என்ற இடைச்சொல்லும் அழுத்த பொருளில் தான் வருகிறது. நிர்மலாதான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்றுதான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான். அப்போ இது கேள்வியில இடம்பெறலாம் இல்லையா? மற்றதை விட இந்த ஒரு இடைச்சொல்லுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரலாம். இந்த 4 வார்த்தையும் கொடுத்து இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் 1 சரி, ஆப்ஷன் 2 மட்டும் சரி அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்க தான் என்ற இடைச்சொல் வந்தால் எல்லா இடங்களிலும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அனைத்தும் சரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை அடிச்சிருங்க. தான் சரியா? அதற்கு அந்த மைண்ட் மேப் பாருங்கன்னா இடைச்சொல் வரும் பொருள்கள் அடிச்சு அழுத்தம் மற்றும் சொல்லி முதன்மைப்படுத்துகிறதுன்னு சொல்லி எடுத்துக்காட்டு தூயவள் தான், தூயவள் நேற்றுதான் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. அடுத்தது மட்டும் என்ற ஒரு இடைச்சொல். மட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வரையறையில முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை அப்படி மட்டும் படிப்பு மட்டும் இருந்தால் போதும், முடியும் மட்டும் எழுது, தேர்வுக்கு ஒரு மாதம் மட்டும் உள்ளது அப்படி சொல்லும் போது அங்க அது வந்து அத ஒரு ஒரு எல்லையை குறிப்பிடுவதாக பயன்படுத்தக்கூடிய சொல்லா இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம அந்த மைண்ட் மேப் வச்சு வரையறை முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம். அடுத்தது ஆவது என்ற சொல்ல பாருங்க. ஆவது
பல பொருள்களில் இடைச்சொல்லாக வரும். குறைந்த அளவு, இது அல்லது அது, வரிசைப்படுத்தல், நிறைய 5 பேராவது வாருங்கள் அப்படின்னா குறைஞ்ச அளவுல வருது. இது அல்லது அதுங்கிற அவனாவது இவனாவது செய்து முடிக்கணும் அப்படிங்கிற போது வரிசைப்படுத்த முதலாவது, இரண்டாவது அப்படிங்கிறத. அப்ப ஆவது அப்படிங்கிறது குறைவு, இது அல்லது அது, வரிசைப்படுத்துதல், இந்த 3 வகைகள்ல இந்த ஆவதுங்கிற சொல்லை நம்ம பார்க்கலாம். அடுத்தது கூட என்ற ஒரு சொல்லு. கூட என்பது அதுவும் குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்றுகள். என்னிடம் ஒரு காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது குறைந்தபட்சம் இல்லை அப்படிங்கிறது. முற்றுப்பொருள் செய்தியில் ஒருவர் கூட நடமாடவில்லை அப்படின்னு சொன்னா கூட என்ற சொல் முற்றுப்பொருளுக்கும் சரி. ஒருவர் கூட அப்படிங்கும்போது அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எச்சம் தழுவிய கூற்று அவனுக்கு வரைய கூட தெரியும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா முன்னாடி ஏதோ வருது அந்த கூட எக்ஸ்ட்ராவுக்கு வந்து அதற்கான எடுத்துக்காட்டுகள் அந்த மைண்ட் மேப்ல வரப்பட்டு. அடுத்தது ஆ என்ற நெடில் எழுத்து வினா பொருள்ல வரும். இது வந்து வினா பொருளில் வரும் இடைச்சொல். ஞாபகம் வச்சுங்க, வினா பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டா ஆ அப்படிங்கிறது தெரிஞ்சது. புகழேந்தி நேற்று உங்களுடன் பேசினானா ஒரு எக்ஸாம்பிள் தந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க, எக்ஸாம்பிள் கொடுக்கும் பொழுது அந்த எக்ஸாம்பிள வச்சு அந்த சொல்ல அந்த வார்த்தைகளுக்கு நீங்களே ஒரு வார்த்தையை போட்டு பாருங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம் ஆ என்பது வினா பொருளில் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். எடுத்துக்காட்டுதான் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அப்படின்னு சொல்லும் ஆ அப்படிங்கிறத சொல்வது. உன்னுடனா பேசினான் அப்படின்னு சொல்லும் போதும் ஆ என்பது வரும். அப்போ ஆ என்பது கேள்வியில் வினாவில் வரக்கூடிய வினா பொருளில் வரக்கூடிய விடை. அடுத்தது ஆம் என்பது. ஆம் என்பது என்ன? இசைவு தருவு. உள்ளே வரலாம், ஓகே கிராண்டட் அப்படின்றது அந்த இசைவு. இரண்டாவது தகவல் செய்தி, இனியன் தலைநகர் போகிறானாம், அந்த மெசேஜ்க்காக வேண்டி வருது பாருங்க ஆம் என்று, போகிறானாம். அடுத்தது வதந்தி, பொய்மொழி, துப் அது மாதிரியான தப்பான எதுக்கும் பயன்படுத்துறோமா ஆம் என்று. பறக்கும் கத்து நேற்று பறந்ததாம் போயிட்டு இருக்கு பறக்கும். ஆம் இடைச்சொல் பொருள்கள் அடுத்து இசைவு, சாத்தியம், பொருத்தம், தகவல், வதந்தி, இந்த இடத்துக்கெல்லாம் ஆம் என்பதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு அந்த மைண்ட் மேப் கீழே தரப்பட்டிருக்கு. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்த பகுதியில அன்று என்ற ஒரு தனிச்சொல், இது ஒரு பெட்டி செய்தியா தரப்பட்டிருக்கு எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. எத்தனை என்பது எண்ணிக்கை குறிக்கும், எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். வித்தியாசம் பாருங்க, எத்தனை என்று எழுதும்போது 2 சொல்லி போட்டு எழுதுவோம். எத்தனை அப்படிங்கிறது கவுண்டிங்ஸ்க்கு கேட்போம். துணை அப்படின்னு சொல்லும்போது அளவையும் காலத்தையும் குறிக்கிறது. துணை, அந்த துணை முழுசு ஞாபகம். எத்தனை நூல்கள் வேண்டும் எடுத்துக்காட்டு. அடுத்து இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல அப்படிங்கிறத மேல சொன்ன அன்று அல்ல அப்படிங்கிறது வித்தியாசம் பாருங்க. அன்று என்பது அக்ரிணை ஒருமை, அல்ல என்பது அக்ரிணை பன்மை. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லும்போது எத்துணை அப்படின்னு ஒரு சொல்லா எடுத்துக்கீங்க தவிர எந்த துணையும் எடுத்துக்காதீங்க பிரிச்சு. எத்துணைங்கிறத எத்துணை அப்படிங்கிறது அளவையும் அதே போன்று காலத்தையும் தான் குறிக்கும். இப்ப கீழே அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த மைண்ட் மேப் மறுபடியும் கொடுத்துருக்கு ப்ளூ கலர். ஒன்று பொறுமை வந்து அன்று எடுத்து பழம் அன்று, பன்மைக்கு அல்ல, இவை பழங்கள் அல்ல. அடுத்தது 4வதான உரிச்சொல் பெயர் வினை இடை பார்த்து கொடுத்தோம். இப்ப 4வது உரிச்சொல். உரிச்சொல்லை பொறுத்தவரையில் அது வந்து ஒன்றை மேம்படுத்தி சொல்லும். உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன. ஒன்றை சார்ந்து வந்துதான் இந்த பொருளை தருகின்றன. உரிச்சொற்கள் பெயர்களையும், உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு பொருள்களுக்கு உரியதாக வரும். ஞாபகம், இசை, குறிப்பு, பண்பு ஒவ்வொன்றிற்கும் வரும். தனித்து எதுவுமே தனித்து வந்து இந்த சொற்கள்லாம் உரிச்சொற்கள் இயங்காது. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். மறுபடியும் நன்னூலார் சொல்றாரு செய்யுளுக்கே உரியது அப்படிங்கிறாரு. உரிச்சொற்கள் செய்யுள் தான் உரியது. ஒரு சொல் வந்துட்டு பல பொருள் தருமா? உரிச்சொல் பல சொல் ஒரு பொருள் தரும். இப்ப எப்படி? கடி என்ற சொல் இருக்கு. அந்த கடி என்ற சொல் மனம், நெல் கொடுக்கும், காவலை தரும், கடி நகர் அப்படின்னும், கடி மனம், கடி கடி வேகம் வந்து விரைவாக, கடி வாழ் அப்படின்னா கூர்மையான வாழ் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு சொல் பல பொருள் தருது. அடுத்தது பல சொற்கள் ஒரே பொருளை தருகிறது பாருங்க. எப்படி? சால, ஒரு, தவ, நனி, கூர், கடி இவையெல்லாம் மிகுதியை குறிக்கிறது. சரிங்களா? இப்ப நம்ம உரிச்சொல் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? சால, உரு, தவ, நனி, கூர், கழி அப்படிங்கிறீங்க. இது எல்லாமே மிகுதி பொருள்ல வரக்கூடியது.
அதோட சேர்ந்த மாதிரி கடிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்போ ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய கடிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கால உது தவ நனி கூர் கழி மா தட கடி இதெல்லாமே ஞாபகத்துல இருக்கு. ஒரு சொல் பல பொருள் கூடிய எடுத்துக்காட்டாங்க தரப்பட்டது. பெட்டி செடி கடிமலர் மனம் மிக்க மலர், கடிநகர் காவல் மிக்க நகர், கடி விடுதுனாக்க விரைவாக விடுவோம், கடி நூலினா கூர்மையானது. இப்ப பல சொற்கள் ஒரே அர்த்தத்தை தருது இல்லையா? பல ஒரு சால ஒரு தவணனி இந்த 3 உரிச்சொற்களும் மிகுதிங்கிற பொருள் தருது. உரு பசிங்கிறது, தவச்சிரிது, நனி நன்று இது எல்லாமே ஒரே பொருள் தான். அடுத்தது உரிச்சொற்கள் வந்துட்டு அடுத்த அதாவது மைண்ட் மேப்பா இங்க தரப்பட்டிருக்கு. கீழே பெயர் வினை உரிச்சொற்கள் அப்படிங்கிறது மழை என்பது மடலையை குறிக்கிறது, குழ என்பது குழந்தையை குறிக்கிறது. பெயர் வினை சேர்ந்த உரிச்சொற்கள் பாருங்க. மழை என்பது மழலை, குழ என்பது குழந்தை, பயப்பு என்பது பயன், உவப்பு என்பது உவகை, செழுமை என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும். இந்த மூணுக்குமே செழுமை. விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமி அப்படிங்கிறது விழுமம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுவரைக்கும் பார்த்தது, இவ்வளவு தூரம் பார்த்தது வந்துட்டு இலக்கண வகையிலான சொற்கள். நான் அதான் உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த சொற்களை 2 வகையில நாம பார்க்க முடியும். ஒன்று இலக்கிய வகையில், ஒன்று இலக்கண வகையில், 2வது இலக்கிய வகையில் சொன்ன. இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது இலக்கண வகையிலான சொற்கள். பேர்வினை இடையுறிதான் பார்ப்போம், அதிகமா வேற எதையும் பார்க்கலாம். அந்த 4 தான் பிரிச்சு இவ்வளவு தூரத்துக்கு பார்த்திருக்கோம். அடுத்தது இப்ப தொடர்வது இலக்கிய வகை சொற்கள். சொல் இலக்கணத்துல 2வதா நம்ம இப்ப பார்க்கிறோம். முதலாவதா பார்த்தது இலக்கண வகையிலான சொற்கள், இப்ப 2வது இலக்கிய வகையிலான சொற்கள். இலக்கிய வகையிலான சொற்கள் ஏற்கனவே மறுபடியும் இப்ப சொல்லுக்கான விளக்கம் மறுபடியும் தந்தாகும். எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். இதை வந்துட்டு மொழி, பதம், கிளவி என்ற வேறு பெயர்களிலும் நாம் அறிகிறோம். இப்ப இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்று 4 வகையாக பிரிக்கலாம். அவன் முதல்ல வந்து பெயர் வினை இடையுறி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அது வந்து இலக்கண முறையில நாம பார்ப்போம். இப்ப இலக்கிய வகையில் பார்க்கும்பொழுது இயல் சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு பார்ப்போம். இது பொதுவாக பார்த்துக்கோம். இலக்கியத்துல சொற்கள் எப்படிலாம் பயன்படுத்தும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு இடத்து அதுக்கான மைண்ட் மேப் தான் கீழே தரப்பட்டிருக்கு. இந்த இலக்கண வகையில பெயர் வினை இடையுறின்னு பார்ப்போம். இலக்கிய வகையில பாருங்க இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு பார்க்கிறது. இப்ப இயற்சொல்னா என்ன? கடல், கப்பல், எழுதினான், படித்தான் இந்த சொற்களை பார்க்கும் பொழுது பொருள் இயல்பாக இருக்கிறதா? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த இந்த சொற்கள் தான் இயற் சொற்கள் அப்படின்னு. அந்த இயற் சொற்களும் பெயர் வினை இடையுறி என்ற 4 வகையிலும் வரும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறது. மண் பொன் அப்படிங்கிறது பெயர் சொல், நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல், அவனை அவனால் அப்படிங்கிறது இடையெழுத்துக்களை கொண்ட இயற்சொல், மாநகர் அப்படிங்கிறது உரி இயற். இப்போ அந்த இயற் சொல்லுதான் வந்துட்டு இப்போ அதுதான் அந்த மைண்ட் மேப்ல பார்க்கிறோம். 2வது திரிசொல். இயற் சொல்ல 4 வகையில பார்த்திருக்கிறோம். திரிசொல் அப்படிங்கிறது எழுத்துகளினுடைய திரிந்து பயன்படுத்தக்கூடியது. வங்கூழ், அழுவம், சாத்தினான், உருப்பயன் இந்த சொற்களை பார்ப்போம் என்று சொன்னால் இலக்கியங்கள்ல தான் இதெல்லாம் பயன்படுத்துறோம். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, வங்கூழ் அப்படின்னா காற்று என்று சொல்லும் பொருள் தருது. அழுவம் என்றால் கடலை குறிக்கிறது. சாத்தினான் என்று சொன்னால் சொன்னான் என்ற பொருள். உருப்பயன் என்பது மிகுந்த பயன் என்று பொருள். இப்படி கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்குபவையாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடிய வகை சொற்கள் தான் திரி சொற்கள் அப்படின்போம். திரி என்றால் திரிந்த அப்படிங்கிற பொருள். அது யாருக்காக அப்படின்னாக்கா தற்பொழுது திரிந்து விட்டது அப்படிங்கிற பொருளை கொள்ள வேண்டும். அந்த திரிசொல்லுமே 4 வகையில பெயர் வினை இடையுறை. பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உயிர் திரிசொல். அழுவம், வங்கம் எல்லாம் பெயர்கள் மாறிடுச்சு. இயம்பினான், பயின்றான்ங்கிறது வினையின் மூலமாக மாறிடுச்சு. இடைத்திரிசொல் அன்ன, மான இல்லையா, போல, புறை, அன்ன, மான, கடுப்ப, நேர, நிறை இந்த மாதிரி வரக்கூடிய ஓமை சொற்கள் எல்லாமே வந்து இடைத்திரிசொல். கூர்கழி என்று சொல்வது உரி திரிசொற்கள். சரி, இப்படி திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் 2 வகையாகப்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக வங்கம், அம்பி, நாவா இதெல்லாம் கப்பலை குறிக்கிறது. இதழ் என்ற ஒற்றை சொல் பூவின் இதழ், உதடு, கண், இமை, பனை எடு, நாளிதழ் எல்லாவற்றையுமே சொல்றதுனால இது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த கீழே கூடிய மைண்ட் மேப் தரப்பட்டு. மைண்ட் மேப் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் எளிதாக இருக்கு. 3வதாக இருக்கக்கூடியது திசை சொல் என்று சொல்லக்கூடிய. திசையில் ஒரு திசை குறிப்பிட்ட ஒரு திசைக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக வரக்கூடியது திசை. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை ஆகும்.
இவ்வாறாக வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்த தமிழ் சொற்கள் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். நல்லா கவனிக்கணும், வடமொழி தவிரங்கிறான். வடமொழி சொற்களை நாம் பயன்படுத்தினாலும் அது திசை சொல்லு கொள்ளல, வடமொழி சொற்களே எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணி, அதாவது கிணறு, பெற்றம் என்பது பசு போன்ற சொற்களை திசை சொற்கள் என்றே வழங்கினார்கள். பாண்டிய நாட்டிலே இருந்தாலுமே கூட, தமிழகத்திலே இருந்தாலுமே கூட திசை நாட்டு சொற்களை தான் பயன்படுத்தப்பட்டாமா. அப்படி வரும்பொழுது பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழ் சொற்கள்ல வந்துட்டு கேணி, கிணறு, பெற்றம், பசு இதை தாண்டி சில சொற்களும் அதற்கான பொருள் பாருங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இங்க இருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்கறாங்க. இந்த வார்த்தைகள் எந்த மொழியில இருக்கு? ஆசாமி அப்படிங்கிறது உருது மொழியில இருக்கு, ஆள் அப்படிங்கிற பொருள் தரும். சாவி அப்படிங்கிறது போர்த்துகீசிய சொல். சாவி என்பது. திறவுகோல் என்பது தமிழ் சொல். சன்னல் அப்படிங்கிறது போர்த்துகீசிய சொல். அதற்கு சாளரம் என்பது தமிழ் சொல். பண்டிகை என்பது தெலுங்கு சொல். விழா என்பது தமிழ் சொல். ரயில் ஆங்கிலம், தொடர்வண்டி தமிழில். பெற்றம் தென்பாண்டி நாட்டு சொல். பசு என்பது தமிழ் சொல். தள்ளை அப்படிங்கிறது குட்டநாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தாய் வந்து தாய், குட்டநாட்டுல தாயை குறிக்கிறார். குடநாடு என்று சொல்லக்கூடியது அச்சன் அப்படிங்கிறது குடநாடுல சொல்றாங்க, அது தந்தைய. அடுத்தது பாழி அப்படிங்கிறது வந்துட்டு பூலி நாடு என்று சொல்லக்கூடிய, இதெல்லாம் திருகுளம் அப்படிங்கிறது பாழி அப்படிங்கிறது. இந்த குடநாடு, குட்டநாடு, பூலி நாடு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தென் தமிழகத்தினுடைய கேரளா பகுதிகளில் தான் சேர்ந்து வருது. ரைட். அடுத்தது 12 நிலங்கள்ல வந்துட்டு இந்த நாடுகளை சொல்றாங்க பாருங்க. எப்படி இந்த குட்டநாடு, குடநாடு எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம இந்த குட்டநாடு, குடநாடு அப்படின்னு பார்த்த விஷயங்கள், இந்த குட்டநாடு இதெல்லாமே எந்தெந்த நாடுங்கிறத சொல்றாங்க பாருங்க. 12 நிலங்களை வந்துட்டு நாடு. தென்பாண்டி என்பது தமிழ்நாட்டையும், குட்டநாடு சிங்களம் கேரளாவை சொல்றாங்க குட்டநாடு அப்படிங்கிறது. குடநாடுங்கிறது தாவகம் அப்படிங்கிறத ஊரை சொல்றாங்க. அடுத்தது கற்கா நாடு அப்படிங்கிறது சீனம் போயிருச்சு. இல்ல அங்க பேசக்கூடிய மொழிகள் 18 மொழிகளும் நாடுகள். 12 நிலங்கள் 18 மொழிகள் சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உட்பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியது. நம்ம தனித்தனியா பார்க்கலாம். தென்பாண்டி அப்படிங்கிறது குட்டநாடு, குடநாடு, கர்த்தா நாடு, வேநாடு, பூரி நாடு, பன்றி நாடு, அருவான். மேலே இருந்து கீழே பார்த்துருங்க. அருவா நாடு, சீத நாடு, மலைநாடு, புனல் நாடு. 12 நிலங்கள் தான் 12 நிலம் அப்படின்னு சொல்லி இது நாட்டை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது 18 மொழிகளை கொண்ட நாடுகளும் தமிழ்நாடு, சிங்களம், சோனகம், தாவகம், சீனம், துளு, குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், மங்கம், சங்கம், மகம், கடாரம், கவுடம், முசலம், இதெல்லாம் 18 மொழிகளை கொண்ட நாடுகள்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. மொழிகள் மூலமாக நாட்டை 18ஆக பிரிக்கிறாங்க. நிலங்களை கொண்டு நாட்டை 12 நிலங்களாக பிரிக்கிறாங்க. இப்போ இயற் சொல், இசை திரிசொல் பார்த்தோம். அடுத்தது திசை சொல்லும் பார்த்தாச்சு. இயல் சொல், திரிசொல், திசை சொல், வடசொல் 4ஆவதாக இருக்கக்கூடியது வடசொல் என்பதை பார்க்கிறோம். வடக்கு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். இந்த சொற்கள் நம்ம தமிழ்ல இருந்தாலும் இவை எல்லாமே தமிழ் சொற்களே கிடையாது. இவையும் வந்துட்டு சமஸ்கிருதத்துல இருந்து வடமொழி எனப்படும் சமஸ்கிருதம். வடமொழி அப்படின்னு சொல்ற வடசொல் அப்படின்னா சமஸ்கிருத சொற்கள் தான். வடமொழியிலிருந்து வந்த தமிழில் இடம்பெற்ற சொற்கள் தான் வட சொற்கள் அப்படிங்கிறோம். அதுல வந்துட்டு வட சொற்களை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. இது ரொம்ப மிக முக்கியமானது. தற்சமம், தற்பவம் என்ற 2 மிக பெரும் பிரிவு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது தற்சமம்னா பாருங்க, கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம். சமம். கமலம் அப்படிங்கிறது நாம தாமரையை சொல்லுகிறோம். அலங்காரம் என்பது அலங்காரம், அழகுபடுத்துறது சொல்றோம். இது வந்துட்டு அப்படியே தமிழ்ல பயன்படுத்துறோம் இல்லையா? எனவே இது பேரு தற்சமம். அடுத்தது லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும், தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்றும் அழைப்பர். இதுல எதுவும் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இருக்கிறது போலவே நாம் அப்படியே எழுதுறது தற்சமம். எழுத்துக்களை மாற்றி வடமொழிகளை எடுத்துட்டு தமிழ் மொழி பயன்படுத்துறது அது தற்பவம். கீழே இருக்கக்கூடிய அந்த பாடம் பாருங்க. அந்த மைண்ட் மேப் பார்த்துவாங்க. வடமொழியிலிருந்து வந்து தமிழ் வருடம், ஆண்டு, மாதம்னா திங்கள், கமலம் தாமரை, விடம் நஞ்சு, சக்கரம் அப்படிங்கிறது சக்கரம் பயன்படுத்தாமல் உருளை என்று பயன்படுத்த வேண்டும். உற்சவம் அப்படிங்கிறது விழாவை தான் உற்சவம் என்று சொல்லுகிறோம். இப்போ வடசொல் 2 வகை, தற்சமம், தற்பவம் அப்படிங்கிறது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்க. கமலம், அலங்காரம் அப்படியே எழுதுறது. தர்வசமம்னு இருக்கு. தர்வசமம் தர்வசமம் தச்சவம்னு வரும். எழுத்து ஒலி மாற்றம் இல்லை.
லக்ஷ்மி, லக்ஷ்மி, விஷம், விடம் அப்படின்னு மாறுது இல்லையா? தமிழ் எழுத்துக்கு தகுந்த மாதிரியா எழுத்துகள் ஒலி பிரிந்து வருவது வந்துட்டு தற்போம் அப்படிங்கிறோம். இவ்வளவுதான். இப்ப நாம பார்த்த விஷயங்களை வந்துட்டு இப்ப சொல்ல 4 பார்த்தோம். இயற்சொல், திரிசொல், திசிசொல், வடசொல். அது என்ன அப்படிங்கிறது கீழே அந்த மைண்ட் மேப்ப தரப்பட்டிருக்கு. பார்த்து